ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. எப்படி சொல்றது, காதல் ரீசெட் ரிப்பீட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் ஆல். லவ் தான், லவ்வுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாடர்ன் உலகத்துக்கு லவ்வுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இது புது ஃபேஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப பக்காவா ஹாரிஸோட மியூசிக்கோட சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோயின் பாடின பாட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுங்க. நல்ல கிளைமேக்ஸு, ஒரு மியூசிக்கல் ஜேர்னி. அது ஃபாரின்லாம் போய் எடுத்திருக்காங்க, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. நல்லா ரிச்சாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. யூத்துக்கான சப்ஜெக்டு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒரு வாட்டி. பெரிய மெசேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். போர் அடிக்காமல் போகுது பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது. அதான் மியூசிக் பேக்ரவுண்ட் படம்ன்றதால் மியூசிக் நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. ரெண்டாவது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், எந்த விதமான சிக்கல்லாம் இல்லை. பாசிட்டிவ் அப்படின்னா அதான் டீசெண்டாக இருக்குது, நல்லா லொக்கேஷனு பக்காவாக இருக்குது, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க, புதுமுகங்கள்லாம் தான் நல்லா நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ்னு சொன்னால் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே, சூப்பர், அருமையானண்ணா. மியூசிக் தானே, மியூசிக்கு அந்த பொண்ணோட ஆக்டிங்ண்ணா. லவ் தானே, லவ்வுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம். இல்லை வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம உள்ள உட்காந்தோம். வழக்கமாக தான் நினச்சி வெளியே வந்து படம் வித்தியாசம் நல்லா இருக்குது. எல்லாம் சூப்பராக பண்ணியா, வேறு லெவலில் பண்ணியா. கண்டிப்பாக தலைவன் கம்பேக் தான். அந்த கடைசியாக பாட்டு பாட்டாங்கல்ல, அந்த பாட்டு தான் எகவே. நெகட்டிவ் பேசலாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொமான்டிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், வெரி வெரி சூப்பர். ஆசிதா சார் இருக்காங்கல்ல, ஹீரோ, அவங்க சூப்பர். நல்லா இருந்துச்சு. அந்த ஒன் சைட் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட லவ்வை நம்ம காட்டுறோம், அது நல்லா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு லவ்வுக்கு எண்டே இல்லை, அது அப்படியே ரீசெட் போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சாங்ஸ் நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் சாங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது அந்த கதையோடு பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல. பாசிட்டிவ்னு பார்த்தா நல்லா அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கலாம், அது கொஞ்சம் நெகட்டிவ். பாசிட்டிவ்னும் போது எனக்கு பாசிட்டிவாக பெருசாக எதுவும் தெரியல, நெகட்டிவாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, படமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. படம் நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் இல்லை. படம் பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்லாம் உண்மையிலே என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்குது. விஜய் சாரோட ஃபிலிம்ஸ்லேருந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸாக அவங்க பண்ண தெய்வ திருமகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக ஃபீல் குட்ட சைவம், இந்த தலைவா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதே இந்த படம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லவ்வு ஃபன் அந்த மாதிரி இதில் போயிருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு, காமெடியெல்லாம் ஒர்க் ஆகிருந்துச்சு. புதுமுகங்கள் அப்புறம் நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியலை, உள்ள எல்லாருமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த வீக் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல படமாக காதலிருக்கு. கடைசி ட்ரூ லவ் தான் சொல்லாமல் ரொம்ப நாளாக லவ் ஓட்டிக்கிட்டே இருக்க ஒரு பையன், அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்க அந்த மாதிரி தான் போகுது. ஸோ லவ்வர்ஸாக வரதோ கப்பலாக வரதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி மாதிரி அடல்ட் கண்டென்ட்டுன்றது படத்தில் சுத்தமாக இல்லை. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடய வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீக். எல்லாமே ஹீரோ ஹீரோயின் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாருமே அவங்க கொடுத்துருக்கிற ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹாரி ஜெயராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. பாசிட்டிவ் மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஃபேமிலியோடு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒத்தாதான் இருக்கும் சார். காதல் ரீசெட் ரிப்பீட் சரியான படம் சார். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சரியான தரமான படம், வந்து பாருங்கள். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற சூப்பரான படம், ப்ளஸ் ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம். நல்ல சூப்பரான படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான் சார். ட்ரூ லவ் எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா சூப்பராக டைரக்டர் ஏஎல் விஜய் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக்கு பாட்டு எல்லாமே வேறு லெவலில் வந்து பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது படம் எல்லாமே.
பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது. பாசிட்டிவ் வந்து இன்றைக்கு உள்ள இதுக்கு மூவிஸில் பார்த்தீங்கன்னா நல்லா போர் அடிக்காமல் சூப்பராக 3 ஹவர்ஸ்க்கு போகிறதுக்கு சூப்பரான படம், நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம் சார்.